நான் ஒரு சிறுதானியத்தில் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். இந்த சிறுதானியத்தை வந்து நம்ம ஊற வச்சு இட்லி தோசைக்கு போட்டுக்கலாம், இட்லியும் போட்டுக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாம். நம்ம எப்படி அரிசி ஊற வச்சு போடுறோமோ அதே மாதிரியே இந்த சிறுதானியத்தையும் போட்டுக்கணும். இதுக்கு பேர் என்னான்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நானும் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம ரவா மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம மிக்சியில் கூட ரவா மாதிரி அரைச்சிக்கலாம். ரவா மாதிரி அரைச்சிட்டு கூட நம்ம உப்புமா மாதிரி கூட பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம அரிசியில் என்னென்ன பண்ணுறோமோ அத்தனையும் இந்த சிறுதானியத்தில் பண்ணலாம். இது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது வந்து சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க, காக்கா சோளம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னாக்கா மக்கா சோளம்னு சொல்லுவாங்க. இது பேர் இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கம்பு விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். கம்பு மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். நான் இதில் வந்து பாப்கார்ன் பண்ண போகிறேன். நம்ம எப்படி பாப்கார்ன் பண்ணுறோமோ அதே மெத்தீரியலில் தான் இந்த கம்புலேயே இந்த ஒரு சோளத்துலேயும் பண்ண முடியும். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப்புன்னு வச்சுக்கோங்களேன், அரை கப்பு நான் எடுத்துருக்கிறேன். அதை அப்படியே நான் குக்கரில் போட்டுக்கிறேன். குக்கரில் போட்டிருக்கேன். இது 1/4 டீஸ்பூனை விட கம்மியாகவே நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம சேர்த்து சாப்பிட்டா தான் நமக்கு நல்லா இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூளையும் போட்டுக்கிறேன். இது கூட இது வந்து மஞ்சள் கலந்து போட்ட அரைச்ச மிளகாய்த்தூள் தான், அதனால் அந்த தனி மிளகாய்த்தூள் தான். தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டர் இருந்ததுன்னா பட்டர் போட்டுக்கலாம், இல்லை எண்ணெய் இருந்தாலும் எண்ணெயை போட்டுக்கலாம். நம்ம எப்படி அந்த பாப்கார்னை நம்ம பொரிக்கிறோமோ அதே மெத்தட்லேயே தான் நான் பொரிக்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூனு ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன். பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுக்கிட்டாலும் விட்டுக்கலாம், இல்லை பட்டர் இருந்தாலும் பட்டர் விட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட 2-2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட நான் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மிளகாய்த்தூள், அந்த உப்பு, எண்ணெய் எல்லாம் அந்த சோளம் எல்லாமே கலந்து வர்ற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். அடுப்பத்தை வச்சுட்டு நல்லா கூட நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வானலில் வந்து இந்த குக்கரில் வந்து நமக்கு சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கலந்து விட்டது எல்லாம் ஒரே பக்கமாக இருந்துட போகுது. இந்த மாதிரி ஒரே பக்கமாக இருக்கக்கூடாது, நல்லா சமமாக வந்து நம்ம கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு பொரிஞ்சு வர்றது எல்லாமே பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி சமமாக வச்சுக்கணும். சமமாக வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளவர்லேயே இருக்கட்டும் அடுப்பு. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா எண்ணெயோடு எல்லாம் சேர்ந்து அந்த பொரிஞ்சு வருது பாருங்கள். அந்த பாப்கார்ன் மாதிரியே பொரிஞ்சு வரும். இது வந்து நமக்கு சின்னதாக இருக்கிறதுனால வெளியில் தெரிச்சிடும். அதனால் நான் வந்து குக்கர் மூடியை நான் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், எல்லாம் பொரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம அந்த பாப்கார்ன் எப்படி பொரியிறோமோ அதே மாதிரியே மெத்தேடில் தான் பொரிக்கணும். ஆனால் அந்த பாப்கார்ன் மாதிரியே தான் பொரிஞ்சும் இருக்கும். நான் ஒவ்வொரு பீஸாக கூட நான் எடுத்து காட்டுறேன், அது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே நம்ம வந்து ஸ்வீட் கூட நம்ம கலந்து செஞ்சுக்கலாம். நம்ம ஸ்வீட் கார்னுன்னா நம்ம வெல்லம் போட்டு வெள்ளைப்பாகெல்லாம் போட்டு செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தேடில் கூட இதை செஞ்சுக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மழைக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி சிறுதானியத்தில் நம்ம இந்த பாப்கார்ன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிறவங்க அத்தனை பேரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. பாருங்கள், ஒவ்வொரு பாப்கார்னாக நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாப்கார்ன் மாதிரியே அது எப்படி வெடிச்சிட்டு வருமோ அதே மாதிரியே தான், அதே மாதிரி இதுவும் வெடிச்சு வரும். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் நான் ஒவ்வொரு பீஸாக நான் எடுத்து காட்டுறேன். இது குட்டியான பாப்கார்னு. இந்த மாதிரி யாரும் செஞ்சு இருந்தது நான் பார்க்கல, நான் பண்ணியிருக்கேன். இதான் ஃபஸ்ட்டு தடவை. எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நூறு கிராம் தான் போட்டேன். இந்த கிண்ணத்து நிறையா வந்திருக்குது பாருங்கள். தேங்க்யூ.